மதுரையில் பாதுகாப்பு பணியில் இருந்த சிறப்பு காவல்படை காவலர் துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏழுமலை கோட்டைப்பட்டியைச் சேர்ந்த மகாலிங்கம் 2023 சிறப்பு படையில் காவலராக சேர்ந்துள்ளார். இவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு முன்பு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்துள்ளார். விடியற் காலை 3 மணியளவில் திடீரென பாதுகாப்பிற்காக வைத்திருந்த துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். துப்பாக்கி சத்தம் கேட்டு பாதுகாப்பு பணியில் இருந்தவர்கள் மகாலிங்கத்தை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் தனது தற்கொலைக்கு யாரும் காரணமில்லை என மகாலிங்கம் எழுதி வைத்திருந்த கடிதம் போலீசாருக்கு கிடைத்துள்ளது. இருப்பினும் இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமேஸ்வரம் தனுஷ்கோடியில் பலத்த சூறைக்காற்று மற்றும் கடல் சீற்றத்தால் பிரதான சாலை கடல் மற்றும் மழைநீரால் மூழ்கியுள்ளது. பாலம் கிராமத்தில் வசிக்கும் 200க்கும் மேற்பட்ட மீனவர்களின் வீடுகளில் கடல் நீர் புகுந்துள்ளது. இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் வெளியே வர முடியாமல் அவதியடைந்துள்ளனர்.